என் அன்புசார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். பயிற்சியாளர்களை ஆசிரியர் தகுதி தேர்விற்கான பேட்ச் இது. ஸோ இதற்கு எந்த மாதிரியான ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி படிக்க வைக்க போகிறோம், நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும், கணிதத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஜெயபால் சார் அவர் தனியாக மேக்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அவர் உங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பார். சயின்ஸ் முழுக்க முழுக்க நான் தான். அதாவது நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் டெட்டு தேர்வுகளுக்கும் அறிவியல் வினாக்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா ஒரு 5லிருந்து 6-7 வினாக்கள் தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க. பட் ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த மட்டுக்கும் அப்படி கிடையாது. சாலிடாக 30 வினாக்கள் வந்துடும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த 30 வினாக்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வரும் அப்படின்னா 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே வரும். சரி, இது வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற சாத்தியமா அப்படின்னா, சார் உங்களுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, ஏன் இந்த ஒரு வாரம் எங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணவே லேட் ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் கேட்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் எந்த மாதிரியான தலைப்புகளில் வினாக்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, +1 +2ல் அத்தனை பாடங்கள் படிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் நடத்திட்டு தான் பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நோக்கம், நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா +1 +2 போயிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பாடங்களை மட்டும் நம்ம மெனக்கெட்டு படித்தா போதுமானது, சில பாடங்கள் தவிர்த்துடலாம். அதே மாதிரி 6 to 10 எல்லா பாடங்களுக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பாடங்களை தவிர்க்கலாம். இன்னொன்று, தவிர்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 days நமக்கு இருக்குது. இந்த 70 நாட்களில் நம்ம எந்த மாதிரி கவர் பண்ணால் இது நம்ம கவர் பண்ண முடியும். இது ஒரு தகுதி தேர்வு தான். நீங்கள் 150க்கு 150 வினாக்கள் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி உலகக்கோப்பைகளை யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நமக்கு தேவையான அந்த 82 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஸோ எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் 60 மதிப்பெண்கள்னு நிர்ணயித்து இந்த ஒரு முறை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இந்த 70 நாளில் எந்த மாதிரி படித்தா நம்ம இந்த 82 எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யோசித்து தான் இந்த ஷெட்யூலை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூலில் பார்த்தாலும் தெரியும், நிறைய பாடங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ இவ்வளோ பாடங்கள் நீங்கள் நடத்திட முடியுமா, ஸோ நாங்களும் படிச்சிட முடியுமா அப்படின்னா, எங்கே நம்ம லைன் பை லைனாக நடத்தணுமோ அங்கே நடத்திடுவோம், எங்கே இம்பார்ட்டன்ஸ் சொல்லணுமோ அங்கே சொல்லிவிடுவோம். ஒரு சில இடத்துல வீடியோக்களில் சில இடங்களில் தவிர்க்க வேண்டிய பகுதியில் தவிர்த்து ஆகணும். அதே நேரத்தில் படிக்க வேண்டிய பகுதியில் படித்து தான் ஆகணும், கடினமாக இருந்தாலும். ஸோ கரெக்டாக நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக 150க்கு 120க்கு மேலேயே நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொடர்ச்சியாக எங்கள் ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சொல்கிற பேச்சை கரெக்டாக கேட்டு வந்தீங்கன்னா சாத்தியம்தான். ரைட்டுங்களா? ஓகே, பிளான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த வாரத்துக்குரிய அந்த பிளானையும் அதுக்குரிய பாடங்களையும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பாருங்களேன், 27/8 ஆரம்பிக்கிறோம், 6/9 அந்த முதல் வாரம். ஸோ இந்த நாட்களுக்குள்ளே 6th இருக்க 3 டேமையும் 7th இருக்கக்கூடிய 3 டேமையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். படிச்சிடலாமா சார்? படிச்சிடலாம். இது எல்லாமே இது 1 week பிளான் தான். ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம இத்தனை பாடங்களை முடிச்சாகணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவும் போக மாட்டோம். இம்பார்ட்டன்ட் லெசனுக்கு என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், கரெக்டாக லைன் இல்லைனா போகும். அதே நேரத்தில் சில இடத்துல மட்டும் என்னென்னா முக்கியமான பகுதியில் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் போகும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது நான் என்ன பண்ணேன்னா கவர் பண்ணி கொடுத்துடுவேன். இன்கேஸ் ஒருவேளை ஒரு சில பாடங்களை அந்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியலான்னாலும் உங்களுக்கு வீடியோக்குள்ளே வந்துடும். நான் எடுத்து வச்சு என்ன ஒரு வேளை அந்த நம்ம கரெக்டாக 6-9 அதுக்குள்ளே முடிக்கணும் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை தேர்வு ஒரு பாடம் 2 பாடம் இருக்குன்னா அது இல்லாமலே தேர்வு நடந்துடும். அந்த வீடியோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ஆகிடும். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப பார்த்துங்க. ரைட்டுங்களா? அது எப்படி அப்படின்னா, நேரத்தின் அருமையின் காரணமாக தான் நமக்கு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க டைமே. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடி ஆகிக்கணும். எப்படி இருந்தாலும் நாமளும் என்ன பண்ணிக்கணும், அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா வெற்றி சாத்தியம்தான். ஓகே, அப்போ முதல் வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6-7 முடிச்சிடறோம், அதில் ஒரு தேர்வு வச்சிடறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள், அடுத்த வாரத்தை 8வது பாடங்கள். 8வது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாணவருக்கு நாங்கள் 1 வருடம் நடத்துகிறது தான் இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 2 வாரத்தில் வச்சுருக்கோம்.
அப்போ எவ்வளோ நம்ம மெனக்கட வேண்டியதுன்னு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டு படிக்க வேண்டியதுன்னு பாருங்கள். ஸோ நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பாடங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆக மொத்தம் பார்த்து நம்ம கையில் இருக்கிறது 6 நாட்கள், பாடங்கள் 8 பாடங்கள். பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாடத்துக்கு 2 வீடியோ கொடுக்கக்கூடிய ஆள் நான். அப்படின்றப்ப இந்த 6 பாடத்துக்கு 12 வீடியோக்கள், 8 பாடத்துக்கு 16 வீடியோக்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பழைய மெத்தடை நம்ம நடத்துறது தான். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வீடியோக்குள்ளே ஒரு பாடத்தை முடிக்க ட்ரை பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா 2 பார்ட் வரும். ஓகேங்களா? பட் எப்படியோ வீடியோக்கள் என் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பொறுப்பு வீடியோக்களை பார்த்துட்டு படிக்க வேண்டியது. ரைட்டுங்களா? எந்த டவுட்டுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னை எந்த நேரத்துலையும் கேட்கலாம். இந்த ஒரு அடுத்த ஒரு 2-3 மாத காலத்துக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எப்பயுமே உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். நீங்கள் அனுப்பிச்ச உடனே ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருவேன். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கு அடுத்த வாரம் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8வது பாடங்கள் என்ன பண்ணுறோம், கவர் பண்ணி முடிக்கிறோம். அப்போ ஏறக்குறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் முதல் 3 வாரத்திலே முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்க நாட்கள் 70 நாளில் பார்த்தீங்கன்னா 21 நாள் போயிடும். மீதி 50 நாட்களுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா 9th 10th தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அந்த 10th நடத்துகிறப்பயே அல்லது 9th நடத்துகிறப்பயே +1 +2 முக்கியமான பகுதி அப்படிங்க ஆட் பண்ணி விட்டுருவோம். நடத்துகிறப்பயே அந்த லைன்ஸை சொல்லி முடிச்சு விட்ருவோம். ஏன் அப்படின்னா அப்படி பண்ணால் தான் நம்ம என்ன கவர் பண்ண முடியும். நாங்கள் பார்த்த அந்த அனலைஸில் 9th 10th தான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. +1 +2 இருக்குது மறுக்கலை, ஆனால் அது எண்ணிக்கை கம்மி தான். அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th தான். அதுக்கு அடுத்தபடி தான் 8th. அதே 8th 2 வாரம். ஸோ 9th 10th பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் கம்மியான பாடங்கள் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே புரியும். 9th பாருங்கள் எத்தனை பாடம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 6, 7, 8 முடிச்சுன்னு உங்களுக்கு என்ன நடக்குது, ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது 22, 26. ஆமாம், அது முக்கியம் தானே. 6, 7 படிச்சிட்டோம், அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஆரம்பிக்கிறோம். 9th பாருங்கள், அந்த ஒரு வாரத்தில் எத்தனை படம் பாருங்கள். ஸோ இது எப்படி சார் இவ்வளோ சாத்தியம் உங்களுக்கு? 9, 10, 11 பாடம் வரும் சார், எப்படி சார் நடத்த முடியுமா? அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஆல்ரெடி எங்கள் வீடியோக்குள்ளே எடுத்து வச்சுருவோம். புரியுதுங்களா? எல்லாமே ஃப்ரெஷ் வீடியோ அப்படின்னால நாங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருவோம். அப்படின்றப்ப ஏறக்குறைய உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இன்னொன்று பாதி வீடியோக்கள் எடுத்து முடிச்சிருப்போம். ஸோ அந்த மீதி வீடியோக்கள் வரதுக்குள்ளே மீதி வீடியோக்கள் எடுத்துருவோம். எங்களுக்கு சாத்தியம்தான். ஸோ படிக்கக்கூடிய நீங்கள் மட்டும் தயாராகிருங்க. ஓகேங்களா? அடுத்து கவனிங்க. ஸோ பேலன்ஸ் அதே மாதிரி தான். மீதி இருக்கக்கூடிய பாடங்களை இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு டக்குனு முடிச்சிடலாம். 9th இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே ஓரளவு சிறிய பாடங்கள் தான். 10th கம்பேர் பண்ணுறப்ப அதை ஓரளவு ஈஸியாக பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் நம்ம 9th முடிச்சதுக்கப்புறம் தான் 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். 10th ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பாடங்கள் கம்மியாக தான் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 6 பாடம் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்ற விதத்தில் எடுத்துருக்கோம். அது உங்களுக்கு 2 பார்ட் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆமாம், ஒரு வீடியோவில் சாத்தியம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 வீடியோ இருக்கும். ஒரு மார்னிங் ஒரு வீடியோ அல்லது ஈவினிங் ஒரு வீடியோ, அல்லது ஒரு வேளை நேரம் இல்லாத பட்சத்துக்கு ஈவினிங்கே உங்களுக்கு 2 வீடியோ இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம். ஒருவேளை அதில் ஒரு பாடம் 2 பாடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, கடைசியாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ரிவிஷனுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் எந்தெந்த பாடமாக மிஸ் ஆகியிருக்கோ, ஒரு வேளை ஒரு 2 பாடம் 3 பாடம் மிஸ் ஆகியிருந்தால் அந்த வீடியோக்குள்ளே அதில் வந்துடும். அப்போ அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துட்டு ரிவிஷனும் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அருமை தெரியும். அதனால் நமக்கு இந்த தேர்வு மிக மிக முக்கியம், தகுதி தேர்வு. அதனால் கொஞ்சம் மெனக்கட்டு படிங்க. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9786211687. பொதுவாக என்னை எல்லாத்துக்குமே தெரியும், என் நேம் சரவணன். கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்குரிய டவுட்டுகளை என்ன பண்ணேன்னு கிளியர் பண்ணுறேன். ஓகேப்பா, இப்போ நம்ம ஷெடியூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னும் சொல்லுங்கள், சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். என்ன சார் கட்டாயம் அப்படின்னா, அந்த பாட்டில் சொன்ன மாதிரி தான், நீ பாதி நான் பாதி அன்பே தான். இதில் நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறேனோ அதே அளவுக்கு நீங்களும் ரிஸ்க் எடுத்தாகும். நீங்கள் 50% உழைப்பு போட்டிங்க அப்படின்னா, நாங்கள் 50% உழைப்பு போட்டோம்னா வெற்றி என்பது நமக்கு 100% சாத்தியம்தான். ஓகே,
இதில் அனலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா சார், என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எந்தெந்த லெசன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிகமான வினாக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில பாடங்கள் பார்த்தோம். அதில் மின்னியல் பாடத்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ட், அதாவது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளே பார்த்தீங்கன்னா மின்னியல் டாப்பிக்கு அதிகமான வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக அமிலம், காரம், உப்புகள், ஆசிட் பேஸ் சால்ட் அண்ட் ஃபெர்டிலைசர், ஸோ அந்த பாடங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மின்னியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10th வரைக்கும் படித்தாலே போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிலங்கார உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாடங்கள் தான் இருக்குது, ரொம்ப கம்மியான பகுதி தான். ஆனால் அந்த 2க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பாடங்கள் நடத்துகிறப்ப லைன் பை லைனாக நடத்திடுவோம். அதை தவிர்க்க முடியாது, கரெக்டாக எல்லாம் நடத்தி ஆகணும். மின்னியல் படத்தில் கணக்கெலாம் நடத்தியே ஆகணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 10 கணக்கு இருக்குன்னா நான் 4 கணக்கு, நான் 5 கணக்கு நடத்துவேன். மீதி கணக்கில் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், பண்ணிவிடுங்க. டவுட் வந்து என்ன கேட்டுடணும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த 2 பாடங்களுக்கு அடுத்தபடியாக எந்த பாடத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோய்கள் பாடத்துக்கு, அதாவது உடல்நலம் சுகாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, பயாலஜி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் ஃபிசியாலஜியில் நாளமில்லா சுரப்பி மண்டலம், எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாளமில்லா சுரப்பி மண்டலத்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் அந்த அனிமல் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, விலங்கு ஹார்மோன்கள், அது நல்லா கேட்டிருக்காங்க. அதற்கு ஈக்குவலாக அதே தலைப்பின் கீழே வரக்கூடிய பிளட்டு, இரத்த சுற்றோட்ட மண்டலம், பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், அதில் நல்ல வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மின்னியல் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக கேட்டிருக்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னேன், மின்னியலுக்கு ஈக்குவலாக கேட்டிருக்கிறது அமிலம், காரம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிளட் சர்க்குலேஷனும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நல்லா கேட்டிருக்காங்க. பயாலஜி தலைப்புகளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, பாட்டனில் ஒன்றுமே கொடுக்கலையா சார், கொடுத்துருக்காங்க. தாவர இனப்பெருக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் நானே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே நாள் சொல்லிவிட சாத்தியமாக இருக்காது, அதாவது குழப்பின மாதிரி ஆயிடும். அதனால் என்ன அப்படின்னா, அந்தந்த பாடம் நடத்த சொல்லிடுவேன். இந்த படத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, இந்த படத்தில் வினாக்கள் கம்மியாக இருக்குது, ஒரு சில படத்துக்கு வினாக்கள் கம்மியாக தான் இருக்குது. அது இந்த மாதிரி பாடம் சார், காந்தவியல் படத்தில் வினாக்கள் கம்மியாக இருக்குது, மேக்னட்டிசம் இருக்குது, 1, 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பாடங்கள் இருப்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே ஒரு சமயோஜன புத்தி தான், நமக்கு இருக்க நேரம் தான். அதாவது நேரம் அதிகமாக இருந்து நம்ம இந்த மாதிரி குறுக்கு வழியில் யோசிக்கலை. நேரம் குறைவாக இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கப்படணும். அதுக்கான ஒரு திட்டம் தான் இது. நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாங்கள் அதை பார்த்துட்டோம், எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் பண்ணிடுறோம். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா வெற்றி பெற்று விடலாம். இது எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.